வெல்கம் டு கேஎம் ஃப்ளேவர் ஹவுஸ். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ளேவராக வெண்ணிலா ஃப்ளேவர் சொல்லுவோம். நம்ம அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த குயின் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த குயின் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு சொல்கிறாங்க? வெண்ணிலா த குயின் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஏன் இந்த குயின் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலா எதுலேருந்து வருது தெரியுமா? வெண்ணிலா பிளானிஃபோலியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து தான் வருது. இந்த பிளான்ட் வந்து ட்ராபிக்கல் ஆர்ச்சிட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வெண்ணிலா பிளானிஃபோலியான்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ண கண்ட்ரியே மெக்சிகோ தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மடகாஸ்கர், இந்தோனேஷியா, இந்தியா அப்படின்ற இந்த 3 கண்ட்ரிலையுமே அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 3 கண்ட்ரி தான் இப்போ வெண்ணிலாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹையஸ்ட் கண்ட்ரியாகவும் இருக்குது. வெண்ணிலா எதுக்காக எல்லாருக்கும் பிடிக்கும்? ஏன்னா அதோட ஸ்வீட்டான அந்த டேஸ்ட்டு, அந்த லைட் ஸ்வீட், அந்த வார்ம், அப்புறம் அந்த ப்ளசன்ட் ஒரு ஸ்மெல், அரோமா ஸ்மெல், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? காமனாக இது ஐஸ்கிரீம், கேக், குக்கீஸ், சாக்லேட், மில்க் ஷேக்னு சொல்லிட்டு நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூனிக் டேஸ்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டாலே அப்படியே அந்த ஃப்ளேவரையே என்ஹான்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது குக்கிங்கில் மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை பர்ஃப்யூம்ஸில், சென்டட் கேண்டில்ஸில், பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை பற்றி கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணுமா? கேஎம் ஃப்ளேவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் ஃபார் பார்ட் 2.